கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த பகுதியிலே கிதியோனை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம். கிதியோன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தாரை கர்த்தர் சொன்ன விதமாக பிரித்து அவர்களில் 300 பேரை தேர்வு செய்து கொண்டு மீதியானியரை யுத்தம் செய்ய போனார்கள். அவர்களை மடங்கடித்து மீதியானியரை போர்க்களத்திலிருந்து சிதற பண்ணி அவரவர் தன் உயிர் தப்பித்தால் போதும் என்கிற ஒரு நிலைமையில் அவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிப்போகிறார்கள். போருக்கு தேர்வு செய்யப்படாத வீரர்கள் அநேகர் கிதியோனிடம் வந்து, எங்களை போருக்கு அழைக்காமல் எங்களை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டீரே, நீர் செய்த காரியம் சரியோ? ஏன் இப்படி எங்களுக்கு செய்தீர்கள்? எங்களை கண்டு கொள்ளவில்லை, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவரிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். அதற்கு கிதியோன், நீங்கள் செய்த காரியத்தை விட நான் செய்த காரியம் ஒன்றும் பெரியதல்ல, நீங்களே பெரிய காரியத்தை செய்தீர்கள் என்று அவர்களை பெரிதுபடுத்தி பேசுகிறார். கானான் தேசம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருகிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆமாம், திராட்சையின் செழுமையும் நீர் வளமும் பசுமையான வளங்களும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதை தான் கிதியோன் சொல்லுகிறார். கானான் தேசத்தில் அபியேசிரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்பிராயிமரின் அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையால் மீதியானியரின் அதிபதிகளை ஒப்படைத்தாரே, ஓரேபையும் சேபையும் பிடித்து கொன்று அவர்கள் தலைகளை கொண்டு வந்தீர்களே என்று அவர்களை பெருமிதம் படுத்திய போது அவர்கள் கிதியோன் மேல் வைத்திருந்த கோபம் தணிந்து சமாதானம் அடைகிறார்கள். கிதியோன் மீதியானியரின் அதிபதிகளான ஓரேபையும் சேபையும் கொன்றதோடு மட்டும் விட்டுவிடாமல் அவர்களோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 போர் வீரர்களோடு மீதியானியரின் ராஜாக்களை கைப்பற்றும்படியாக 300 போர் வீரர்களோடு துரத்தி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிதியோனும் அவனுடைய போர் வீரர்களும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் சுக்கோத் என்கின்ற பட்டணம் வருகிறது. அப்போது சுக்கோத்தின் மனுஷரிடம், நாங்கள் எங்கள் சத்துருக்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் கைப்பற்ற இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சுக்கோத்தின் மனுஷர், உன்னுடைய படை வீரர்களுக்கு பசியாறுவதற்கு அப்பமும் உணவும் கொடுப்பதற்கு சேபாவும் சல்முனாவும் என்ன உங்கள் அதிகாரத்திற்கு கீழாக இருக்கிறார்களோ என்ன என்று ஏளனமாக பேசுகிறார்கள். ஏற்கனவே பசி மயக்கத்தில் இருக்கும் கிதியோனும் அவனுடைய படையும் இந்த வார்த்தையை அவர்களிடமிருந்து கேட்ட மாத்திரத்திலே கோபம் அடைந்தவர்களாக, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என்னிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது உங்கள் சரீரத்தை வனாந்தரத்தில் இருக்கிற முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். கிதியோனின் படை விடாய்த்திருந்தும், அதாவது சோர்வு அடைந்து இருந்தாலும், அவனும் அவனுடைய படையும் ஓரிடத்தில் நிற்காமல் மீதியானியரின் ராஜாக்களை பிடிக்கும் ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பெனுவேல் என்கிற ஒரு பட்டினம் வருகிறது. சுக்கோத்தின் மனுஷரிடம் கேட்டது போலவே இங்கே பெனுவேல் மக்களிடமும் இவர்களுடைய பசியை போக்கும் விதமாக அந்த பட்டணத்திலும் அவர்களுக்கு அப்பத்தையும் உணவையும் கேட்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களோ சுக்கோத்தின் மனிதர்களைப் போலவே இவர்களுக்கு பதில் கிடைக்கிறது. அப்போது கிதியோன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபா சல்முனாவும் அவர்களோடே கூட உள்ள சேனை ஏறக்குறைய 15,000 பேர் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் போர்க்களம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக செய்ததினாலே
1,20,000 பேர் மடிந்தார்கள். மடிந்தவர்கள் போக மீதியாய் இருக்கிறவர்கள் இந்த 15,000 போர் வீரர்கள் மட்டுமே. கிதியோனும் அவனுடைய படையும் கூடாரங்களில் வசிக்கும் ஜனங்களாக நோபாகு, யோகிபா என்ற பட்டணங்கள் வழியாக செல்லும் பொழுது மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவும் சல்முனாவும் இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாம் இனி பயமில்லாமல் இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிற பொழுதே கிதியோன் மீதியானியரை ஜெயம் கொள்கிறார். சேபா சல்முனா ஓடி போகிறார்கள். கிதியோன் அவர்களை துரத்தி கொண்டே சேபாவையும் சல்முனாவையும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதும் கலங்கடித்தார்கள். சூரியன் உதயமாகும் முன்னே கிதியோன் சுக்கோத்தின் மனுஷரிடத்திலே வந்து சுக்கோத்தின் பிரபுக்களையும் அதன் மூப்பர்களின் 77 பேரை எழுதி கொள்கிறான். அவன் சொன்னது போலவே சுக்கோத்தின் மனுஷருக்கு வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர செய்கின்றான். பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அந்த மனுஷரையும் கொன்றும் போட்டான். பிறகு கிதியோன் சேபாவையும் சல்முனாவையும், நீங்கள் தாபோரில் கொன்று போட்ட மனுஷன் எப்படி இருப்பான் என்று கேட்டார்கள். அதற்கு, நீர் எப்படிப்பட்டவரோ அவரும் அப்படிப்பட்டவரே, பார்ப்பதற்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தார்கள் என்றார்கள். அப்பொழுது கிதியோன், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளையுமாய் இருந்தார்கள். அவர்களை உயிரோடு வைத்திருந்தாயானால் நானும் உங்களை கொல்லாமல் இருப்பேன். கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆனால் அவர்களோ அவனை கொலை செய்தபடியினால் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராமல் இருந்தது. ஆகையால் கிதியோன் தன்னுடைய மூத்த மகனிடம், எத்தேரை எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் மன வலிமை இல்லாததினால் பயம் நிறைந்தவனாய் இருந்தபடியினாலே தன் பட்டயத்தை எடுக்காமல் இருந்தான். சேபாவும் சல்முனாவும் கிதியோனிடத்திலே, நீயே வந்து எங்களை வெட்டி போடு என்றார்கள். கிதியோன் அவர்களை கொன்று போட்டான். இவையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோனை நோக்கி, மீதியானியர்களின் கைகளுக்கு எங்களை காப்பாற்றினபடினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மற்றும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நானும் உங்களை ஆளமாட்டேன், என் பிள்ளைகளும் உங்களை ஆள்வதில்லை, கர்த்தரே உங்களை ஆள்வாராக என்று சொன்னான். இவற்றுக்கு பின்பு கிதியோன் தன் ஜனங்களை நோக்கி, போரின் போது நம்முடைய எதிரிகளிடத்தில் நீங்கள் கொள்ளையிட்ட கடுக்கண்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றான். இஸ்ரவேலர்கள் சந்தோஷமாக கொடுப்போம் என்று சொல்லி ஒரு பெரிய வஸ்திரத்தை விரித்து அவர்கள் கொள்ளையிட்ட கடுக்கண்களையும் வஸ்திரத்தில் போட்டார்கள். மட்டுமல்லாமல் மற்ற விலையுயர்ந்த மீதியானியரின் ராஜாக்களின் இரத்தாம்பரங்களையும் மீதியானியர்களின் ஒட்டகங்களின் கழுத்துகளில் அணியப்பட்டிருந்த சரப்பணியும் மட்டுமல்லாமல் பொன் கடுக்கண்களையும் மொத்தம் 1700 பொன் சேக்கலின் எடைக்கு சமமாக இருந்தது. அதை வைத்து ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை கொண்டு போய் தன்னுடைய ஊரான ஒப்ராவில் வைத்தான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அதை பின்பற்றி கெட்டு போனார்கள். அந்த செயல் கிதியோனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் வினையாக இருந்தது என்று பார்க்கிறோம். இதற்கு பின்பு மீதியானியர் திரும்ப தலை தூக்காதவாறு இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக அவர்களுடைய கைகள் முடுக்கப்படுகிறது. தேசம் முழுவதும் 40 வருடமாக அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. பிறகு யோவாசின் மகனான கிதியோன் தன் வீட்டில் இருந்தான். அதாவது அவன் போரும் பிரச்சனைகளும் எதுவும் அல்லாமல் தன்னுடைய வீட்டில் இருந்தான். கிதியோனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள். எத்தனை என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவனுக்கு உண்டான பிள்ளைகளில் மொத்தம் 70 பேர் இருந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் போக அவனுக்கு மறுமணியாட்டி
சீகேமிலே இருந்ததால் அவளுக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். காலம் கடந்தது, முதிர்ந்த வயதும் ஆனான். முதிர்ந்த வயதிற்கு பிறகு மரித்தும் போனான். தான் பிறந்து வளர்ந்த ஊரிலே அவனுடைய தகப்பனுக்கு உண்டான கல்லறையிலே அவனையும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கிதியோன் மரித்த பின்பு இஸ்ரவேலர்கள் மீண்டும் தங்களுக்கே உரிய புத்தியினத்தில் வீழ்ந்து தேவனை மறந்து பொல்லாங்கை தேடிக்கொள்ள முயல்கிறார்கள். இதற்கு முன்பு பார்க்கும்பொழுது இஸ்ரவேலர்கள் பாகாலை வணங்கினார்கள் என்றுதான் பார்த்தோம். ஆனால் இந்த ஜனங்களோ பாகாலை தன்னுடைய தேவனாக தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினையாமல் முற்றிலும் மறந்து போனார்கள். மட்டுமல்லாமல் பாகாலாகிய கிதியோனும் அவனுடைய குடும்பத்தாரும் இஸ்ரவேலர்களுக்கு செய்ததை எல்லா நன்றியும் மறந்து நன்றி மறந்த மனிதர்களாய் மாறிப்போனார்கள். இந்த சேனலை முதன் முறையாக பார்ப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களானால் பிறருக்கும் ஷேர் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.